இன்றைக்கி விலாக் வந்து ஈவினிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது, எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து வீட்டில் மாவு காலி ஆயிடுச்சு, கடையிலே வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு மாவு வீட்டிலே அரைச்சிடலாம் அப்படின்னு அரிசி உளுந்து எல்லாமே ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன். தோசை சுடும்போது வந்து கிறிஸ்பியாகவும் இட்லிக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உளுந்து ஊற வைக்கும்போது அதில் கொஞ்சமாக வெந்தயம் வந்து ஆட் பண்ணி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், சாஃப்டாகவும் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து ஒயிட் ப்ரௌனி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒயிட் ப்ரௌனி ஆர் பிளாண்டிஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ப்ரௌனிஸ்க்கு வந்து நம்ம கப் மெஷர்மெண்ட் கிடையாது, கிராம் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ அது எல்லாமே நான் கிராமில் மெஷர் பண்ணி அது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதாவது 35 கிராம்ஸ் வந்து பட்டரும் 75 கிராம்ஸ் வந்து நான் ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நான் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா ஹீட் பண்ணதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது கூட ஒரு எக்கு, 75 கிராம் வந்து சுகர், எல்லாத்தையும் வந்து வெனிலா எசன்ஸ் எனக்கு காலி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஊற்றணும் அப்படிங்கிறது வேண்டாம். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து சீனி வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 50 கிராம் வந்து மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டின்னில் வந்து நம்ம போர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா ஓடிஜி வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஒயிட் ப்ரௌனி வந்து ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.